சத்துருக்களின் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல், சத்துருக்களின் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல், வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காணச் செய்யும். வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காணச் செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை காத்திடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது யாத்திராகமம் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, எத்தனை நல்ல தேவன். இதோ நீ கேட்ட அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இந்த ஒரு வார்த்தையை தெய்வம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனோடும் அவர் சொல்ல வரும்பொழுது தனித்து ஒருத்தைக்கு இந்த வார்த்தையை சொல்வாரே, ஆனால் அவன் உள்ளம் எவ்வளவு கலை கூறும். மோசே கேட்டதை கர்த்தர் சொல்றார், நீ கேட்ட அந்த காரியத்தை நான் செய்வேன். ஏன்னா என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா சில மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சில மக்கள் ரட்சிக்கிற ஊழியம் செய்கிறதற்கு ஊழியக்காரராய் மாறின கிருபை. அந்த ஊழியக்காரர்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்கும் போதெல்லாம், நீ கேட்ட அந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன். சில ஊழியர்கள் தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணா அவர்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் சொல்றார், நீ கேட்ட அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஏன்னா என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிச்சு, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, தேவனோடு நெருக்கமா பழகுங்க, தேவனுக்காக ஊழியம் செய்யுங்க. உண்மையாகவே இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செய்வீங்களே, ஆனால் அவரோட நெருக்கமா பழகுங்க. ஏதோ ஒரு விதத்துல அவருடைய ஜனங்களை வழிநடத்துங்க. அப்ப தேவன் நீங்க கேட்டதையும் செய்வார், உங்களுக்கு இன்னும் தயவு செய்வார், உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்ககிட்டே பேசுவார். கண்களை படினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நீ கேட்ட அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நீங்க நல்ல தெய்வம், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிச்சு. நீங்க இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீங்க எத்தனை பாக்கியம்பா. தொடர்ந்து உன் பிள்ளைகளை வழிநடத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்பித்தர் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை காத்திடும். God bless you, church. Have a blessed day. Amen.